குட் ஈவினிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சேரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அது ஒரு யோசனை வரும். பட் ஆனால் பண்ண மாட்டோம். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பணம் பணம் அனுப்பணும், பட் எனக்கு அஃபோர்டபுளா இல்லை அப்படின்றது. பட் சேரிட்டி இட் இட் இஸ் நாட் லைக் தட். இது வந்து மானிட்டரியா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே. இன்ஸ்டட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அயோனியன்லயோ இல்லை மணி பேஜ்லயோ வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நான் நிறைய டைம் நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது இதை சொல்லியிருப்பேன். 2018, 19, 20ல வந்த கஸ்டமர்ஸ்க்கு நவ் தே ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு தட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இப்பதான் அது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வி எல்லா அசட்ஸ்லயுமே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து அலோகேஷனும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சேரிட்டி கேன் பி இட் உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நண்பர், இல்லை உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தர், யார் வேணா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு இருந்த அதே பிரச்சனைகள், என்னால சரியா ஹேண்டில் பண்ண முடியல, என்னால கரெக்டா ஃபினான்ஸ் பார்க்க முடியல, நான் வந்து யூடியூப்பை பார்த்து மட்டுமே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பண்ணிட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பை ரெஃபரிங் எ பர்சன், தட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் எ சேரிட்டி. ஓகே. ஸோ ஓகே வினோத், இந்த சேரிட்டியை பத்தி ஏன் நீ பேசுற அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ட்ரேடர் வினோத் அப்படிங்கிற அந்த சேனல்ல வந்து நான் இந்த விஷயத்த பேசியிருக்கேன். பேசல, ஆக்சுவலா ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹை இண்டிவிஜுவல் நெட்வொர்க், ஓகே, ஸோ பெரிய பெரிய குரூப் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேரிட்டியை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா பண்ணியிருக்கிறாங்க. சேரிட்டி வந்து இட் இஸ் நாட் லைக் நானும் ஒரு நேம் சேக்குக்காக பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டட் தே ஹவ் டன் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் பண்ற சேரிட்டி கரெக்டா போகணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவா அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும் போதெல்லாம் வந்து அது திரும்ப அவங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. இதுதான் அதோட லாஜிக். அது வந்து மென்டலி நம்ம நம்ம வந்து எதனா வந்து கொஞ்சம் நம்மளோட மைண்ட் செட் மாறுதா, இல்லை வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால இட் இஸ் நாட் ஓன்லி மானிட்டரியா பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஒரு லைஃபை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ், ஓகே. ஸோ அவங்க தப்பு தப்பா பண்றாங்க, அனாவசியமா ட்ரேட் பண்ணி வந்து லூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தே கேன் ஓவர் கம் பை வாட், எப்படி அப்படின்னா பை ரெஃபரிங் டு அயோனியன், ஓகே, ரெஃபரிங் டு வினோத், ரெஃபரிங் டு மணி பேச்சு, ரெஃபரிங் டு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இதை பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ், உங்க சர்க்கிள்ல இருக்கவங்களும் ஒரே லைக் மைண்டட் பீப்புள் அண்ட் ரைட் மைண்டட் பீப்புளா இருக்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாம கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே. ஃபில்அப் பண்ணும் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. வி வில் டூ திஸ் ஆக்டிவிட்டி எவ்ரி மந்த் ஆர் குவார்டர்லி ஒன்ஸ் நம்ம இதை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு லைஃப் சேஞ்ச் ஆச்சு, ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் லைன் ஆச்சு, இல்லை ஒரு லைஃப் அலைன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதே இட்ஸ் a வெரி பிக் சேரிட்டியா நான் பார்க்குறேன். தேங்க்யூ.